கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 22:24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும், எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அதை அற்பமாய் எண்ண மாட்டார். நாம் உபத்திரவத்தில் இருக்கிறோமா, தேவன் அதை அற்பமாய் எண்ண மாட்டார். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அதை அருவருக்காமல் நாம் அவரை நோக்கி, ஏசப்பா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும் பொழுது அதை அருவருக்காமல் அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்து அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளி அந்த உபத்திரவத்திலிருந்து அவனை அவர் விடுவிக்கிறார். தாவீது சிக்லாகிலே தன் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் திருடி போன பின்பு அந்த இடத்திலே தேவனை நோக்கி கதறுகிறான், தேவனை தேடுகிறான். அந்த இடத்திலே தேவன், இந்த தண்டை நான் பிடிக்கலாமா என்று கேட்ட பொழுது, தாவீது கேட்ட பொழுது தேவன் சொன்னார், நீ தொடர்ந்து போய் அதை பிடிப்பா என்று சொன்னார். பிள்ளைகளே, தன்னிடம் பலன் இல்லாத மட்டும் அழுதான். தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் அவனை இகழ்ந்தார்கள். தன்னை சுற்றி அவனை கல்லறிய முற்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, இது எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது அந்த உபத்திரவத்திலிருந்து அவர் நிச்சயமாய் உங்களை மாற்றி போடுவார். எஸ், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. ஆண்டவரே, நான் உபத்திரவத்தில் இருந்த நேரமெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறேன். அவைகளிலிருந்து என்னை விடுவித்தீர். இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் இந்த நேரத்திலும் எந்த உபத்திரவத்தில் இருந்தாலும் தேவன் அவர்கள் உபத்திரவத்தை மாற்றி போடுங்க. அவர்கள் உபத்திரவத்திலே இருந்த அந்த வசனத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது அவர்களை உயிரடைய பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த வார்த்தையை ஆண்டவரே உம்மிடத்தில் சொல்லும் பொழுது, அறிக்கை செய்யும் பொழுது அவர்கள் உபத்திரவங்கள் மாறட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் கேட்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.